அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்மளுடைய இஷ்ட தெய்வமாக நம் விரும்பி வணங்கக்கூடிய வராகி எண்ணெய் கூடிய நவராத்திரி, அதாவது ஆஷாட நவராத்திரி என்று வருகிறது. 9 நாளும் வராகி எண்ணெயை நம்ம எப்படி வழிபடணும், என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிறத தான் முழு டீட்டெயில், அதாவது முழு விவரத்தையும் இதில் நான் கொடுக்க போகிறேங்க. கண்டிப்பாக எந்த ஒரு நாளை தவற விட்டாலும் இந்த 9 நாட்களை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. அதாவது ஆஷாட நவராத்திரியை இங்கே நார்த்தில் பார்த்திங்கன்னா குப்த நவராத்திரி அப்படின்னு வழிபடுறாங்க, அதாவது ரகசிய வழிபாடு. ஏன்னா மற்ற நவராத்திரியோட இந்த நவராத்திரிக்கு ரொம்பவும் சக்தி அதிகம். அசுரரை வதம் பண்ணி உலக மக்களை காத்தது போல இந்த நவராத்திரியில் விரதம் இருந்து நம்ம வராகி எண்ணெயை வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் தீரும். பலவித துன்பங்களை அசுரர்களை அழித்தது போல நம்மளுடைய துன்பங்களையும் அழித்து நம்மை காத்திடுவாள் வராகி. அதனால் இந்த 9 நாட்களும் சிரத்தையோடு நீங்கள் பூஜை பண்ணுங்க. முதல் 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா இச்சா சக்தியாகவும், அடுத்த 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஞான சக்தியாகவும், கடைசி 3 நாட்கள் பார்த்திங்கன்னா கிரியா சக்தியாகவும் அன்னையை நம்ம போற்றி வழிபட வேண்டும். வருஷத்தில் 4 நவராத்திரி வரும். ஷியாம்லா நவராத்திரி, சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி. இந்த ஆஷாட நவராத்திரி பார்த்திங்கன்னா வராகி எண்ணெயை வழிபடக்கூடிய 9 நாட்கள். அதாவது விவசாயத்தை அம்மா காக்கிறதுக்கும் எதிரிகளை அழிக்கிறதுக்கும் நம் கேட்டது கிடைக்கிறதுக்கும் வராகி எண்ணெயை இந்த 9 நாட்கள், இந்த ஆஷாட நவராத்திரி 9 நாட்களும் நம்ம வழிபடும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் அனைத்தும் விலகும். நம்மளுடைய எட்டாத உயரத்துக்கு அம்மா நம்மளை அழைத்து செல்வாங்க. பேர், பணம், புகழ், பதவி அனைத்தும் நம்மை தேடி வரும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அம்மா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த 9 நாளும் வராகி எண்ணெயை வழிபடுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6/7/2024 ஆஷாட நவராத்திரி தொடங்குது. நாளைக்கு காலையில 5:28 10:06 நீங்கள் கலசம் வைக்கணுன்னா கலசம் வச்சிடலாம். இல்லைன்னா வராகி எண்ணெயை மஞ்சளால் பிடித்து கூட வழிபடலாம். அம்மாவோட ஃபோட்டோ சிலை இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோ சிலையை வைத்து கூட நம்ம 9 நாட்களும் அம்மாவை வழிபடலாம். கலசம் வைத்து வழிபடணும்னா கண்டிப்பாக கலசம் வைத்தும் வழிபடலாம். கலசம் வைக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா விரலி மஞ்சளை முதல் நாளே இன்றைக்கு இரவே தண்ணீரில் ஊற போட்டு அதை நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி இல்லைன்னா அம்மியில் அரைச்சி அதை எடுத்துகிட்டு வராகி எண்ணெய் போல் அதை நீங்கள் அழகாக பிடிச்சி பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா, அது போல் பிடிச்சு வைத்தும் நீங்கள் வழிபடலாம். ஒரு வெற்றிலை இல்லைன்னா வாழை இலையில் வைக்கலாம். இல்லைன்னா தாம்பல தட்டில் அந்த மஞ்சளை வராகி எண்ணெயாக பிடித்து வைத்தும் வழிபடலாம். ஃபோட்டோ சிலை இருந்தாலும் அதை வைத்துமே நீங்கள் வழிபடலாம். அதே போல் தீபத்திலையும் அம்மாவை நீங்கள் வழிபடலாம். ஒரு புது அகல் விளக்கு வாங்கிட்டு அந்த அகல் விளக்கு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு ஒரு தாம்பல தட்டில் நவதானியங்களை கொஞ்சம் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும். அந்த நவதானியங்களை வாங்கிட்டு அந்த தாம்பல தட்டில் பரப்பி அதற்கு மேலே இந்த அகல் விளக்கு வச்சு நல்ல பெரிய திரியா போட்டு தீபம் ஏற்றி அதையுமே நீங்கள் வராகி எண்ணெயாக 9 நாட்களும் வழிபடலாம். சில பேருக்கு அகண்ட தீபம் ஏற்றி வைத்து, அதாவது 9 நாட்களும் அணையாத தீபம் ஏற்றி வைக்க முடிஞ்சதுன்னா அது கூட நீங்கள் ஏற்றி வைத்து வழிபடலாம். அணையாமல் பார்த்துக்கணும். ரொம்ப தூக்கத்தை பார்க்காம 9 நாட்களும் தொடர்ந்து எரியிறது போல் பார்க்கணும். உங்களால் முடிஞ்சால் இந்த ஒரு வழிபாடும் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது கலசம் வைத்து வழிபடலாம், ஃபோட்டோ சிலை வைத்து வழிபடலாம், மஞ்சளால் பிடித்து வழிபடலாம், தீபத்தையும் வராகி எண்ணெயாக நினைத்து வழிபடலாம். இது போல் அம்மாவை நாளைக்கு ரெடி பண்ணிக்கலாம். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். சப்போஸ் காலையில் உங்களால் பண்ண முடியலனா இரவு நேர வழிபாடு தான் வராகி அன்னைக்கு. நவராத்திரினாலே ராத்திரி நேர வழிபாடு. அதனால் நாளைக்கு மாலை நேரத்தில் 6 மணிக்கு கூட நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொன்னது போல் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் என்ன வைக்கணும், அதே போல் பூக்கள் என்ன தொடுக்கணும், என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்னு எதுவுமே நீங்கள் குழப்பிக்க வேணாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ, ரொம்ப ஆடம்பரமாலாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதை குப்த நவராத்திரி, அதாவது ரகசிய நவராத்திரி, யாருக்கும் தெரியாமல் நம்ம வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடியது. அதனால் ரொம்ப ஆடம்பரம்லாம் தேவை கிடையாது. வராகி அன்னைக்கு உங்களுக்கு என்ன பூக்கள் இந்த 9 நாளும் கிடைக்குதோ, செவ்வரளி, கருந்துளசி, மல்லிகைப்பூ, செம்பருத்தி, இது போல் கிடைக்கிற பூக்கள் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அம்மாவுக்கு மாலையாக சாற்றி வழிபடலாம். சங்குப்பூ கிடைச்சாலும் ஒரு பூ கிடைச்சாலும் அம்மாவுக்கு நீங்கள் வைத்து வழிபடலாம். நெய்வேத்தியமாக இந்த 9 நாட்களும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானகம் இந்த 9 நாட்களும் தவறாமல் வைங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பசும் பாலை காய்ச்சி அதில் பச்சை கற்பூரம், தேன் ஊற்றுங்க, கிராம்பு, அதே போல் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தட்டி போட்டு அதையும் அம்மாவுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம்.
அதே போல் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வெவிச்சு வைக்கலாம், சக்கரவள்ளி கிழங்கு இது போல் கிழங்கு வகைகள் அம்மாவுக்கு மிகவும் பிடித்தது, அது வைக்கலாம். அதே போல் எள்ளு உருண்டைகள் வைக்கலாம். நிலக்கடலை வந்து நீங்கள் வேக வைத்து அம்மாவுக்கு சுண்டலாக நெய்வேத்தியம் வைக்கலாம். சக்கரை பொங்கல், புளி சாதம் இது போல் உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக இந்த 9 நாட்களும் வைங்க. இதுதான் வைக்கணும், இப்படி தான் வைக்கணும்னு அப்படின்னு கிடையாதுங்க. நீங்கள் உள்ள அன்போட சிரத்தையோட இந்த 9 நாட்களும் அம்மா உங்களை நான் வழிபடணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வழிபடுங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ, ஒன்றுமே இல்லையா, கற்கண்டு இருக்கா, அதை 9 நாளும் வைக்கலாம். திராட்சை, கற்கண்டு, பேரிச்சம்பழம், வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் இது போல் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை 9 நாளும் நெய்வேத்தியமாக வைங்க. எந்த நேரத்தில் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அதே நேரத்தில் 9 நாட்களும் பண்ணுங்கள். தீபம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து இந்த 9 நாட்களும் நெய் தீபம், இல்லைன்னா வந்து அம்மாவுக்கு மிகவும் பிடித்தது பார்த்திங்கன்னா இலுப்பை எண்ணெய் தீபம். இலுப்பை எண்ணெய் கிடைக்கிது எல்லா கடைகளிலுமே, நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கிது. இலுப்பெண்ணெய் வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு தீபமாக நீங்கள் ஏற்றி வைத்து வழிபடலாம். அதனால் 9 நாட்களும் சிலை வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகம் தாராளமாக பண்ணலாம். பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், அதுபோல் எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணலாம். எதுவுமே இல்லைன்னா மஞ்சள் நீரால் 9 நாட்களும் அபிஷேகம் பண்ணுங்கள். அம்மாவுக்கு சாற்ற வேண்டிய ஆடையின் நிறம் பார்த்திங்கன்னா சிகப்பு, பச்சை, ப்ளூ கலர், மஞ்சள் இது போல் இருக்கிற ஆடைகளை சாற்றி அம்மாவை நீங்கள் வழிபடுங்க. 9 நாட்களும் சிரத்தையோடு விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேரால் விரதம் இருக்க முடியாதவங்க காலையில் ஒரு வேளை மட்டும் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து மதியம் வந்து சுத்தமான உணவு, அதாவது பழைய உணவை சாப்பிடாம நீங்கள் வந்து அப்பொழுது சமைச்சு சாப்பிட்ற உணவை சாப்பிட்டுக்கோங்க. இரவு நேரத்தில் வராகி அன்னைக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அம்மாவோட பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு இட்லி தோசை எது இருக்கோ அதை வந்து சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சிக்கலாம். இந்த 9 நாட்களும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த 9 நாள் விரதம், அதாவது பூஜை பண்ணாதீங்க. ஏன்னா 9 நாளும் சுத்தபத்தமாக இருந்து பண்ணணும். அதே போல் நீங்கள் இந்த பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது மாதவிடாய் காலம் வந்து தான் உங்கள் வீட்டில் யார் இருக்காங்களோ, உங்கள் அம்மா இல்லை உங்கள் கணவர், உங்கள் குழந்தைங்கள விளக்கேற்றி ஒரு கிளாஸ் பானகம் மட்டும் நெய்வேத்தியமாக வச்சு வழிபடுங்க. உங்களுக்கு டேட்டு முடிஞ்சு நீங்கள் சுத்தபத்தமாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் பூஜையை தொடங்கலாம். அதே போல் இந்த 9 நாட்களும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. சுத்தபத்தமாக இருந்து இந்த பூஜையை பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏனோ தானோ அப்படின்னு பூஜை பண்ண வேண்டாம். சப்போஸ் இதெல்லாம் உங்களால் கடைபிடிக்க முடியலனா இந்த 9 நாட்களும் எப்பொழுதும் போல தீபம் ஏற்றி வைத்து வராகி அன்னைக்கு பிடித்த நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் வழிபடுங்க. விரதம் இருக்க முடிகிறவங்களும் இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவங்க 3 வேளையும் சுத்தமான உணவை சாப்பிட்டு கொண்டு விரதம் இருக்கலாம். அதே போல் பூஜை பண்ணும்போது வராகி அன்னையுடைய மந்திரங்கள் நிறைய இருக்குது. அம்மாவோட வந்து 108 போற்றி இருக்குது. அதே போல் 12 திருநாமங்கள் இருக்குது, மூல மந்திரம் இருக்குது, நிறைய அம்மாவோட மந்திரங்கள் இருக்குது, நிறைய கொடுத்துருக்கேன். அதையுமே நீங்கள் சொல்லலாம். முடிஞ்சதுன்னா நான் ஒவ்வொரு வீடியோ அப்பையும் நான் என்னென்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேங்கம்மா. இப்போதைக்கு நீங்கள் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் இந்த நவராத்திரியில் 3 முக்கியமான நாட்கள் வருது. பஞ்சமி, அஷ்டமி, தசமி. இந்த 3 நாட்களும், அது இந்த 9 நாட்கள் உங்களால் பூஜை பண்ண முடியாவிட்டாலும் பஞ்சமி என்றும், அஷ்டமி என்றும், தசமி என்றும் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா இந்த 9 நாட்கள் நீங்கள் விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றிய வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுறேங்கம்மா. ஆஷாட நவராத்திரி என்னென்ன பண்ணணும் அப்படின்ற வீடியோ தான் இப்போ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுபடி நீங்கள் செஞ்சு பாருங்கம்மா. கண்டிப்பாக வராகி அன்னையுடைய பேரருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.